ஆண்டவரும் அறிமுறைச்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்கவும் அவரை தொழுது கொள்ளும்படியாக நாம் வந்திருக்கின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று ஆண்டு சொல்லியிருக்கின்றார். ஆகவே நாம் இந்த வேளையிலே சில பாடல்களை பாடி நமக்கு தேவனை துதிக்க போகின்றோம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த ஆளை நாம் துவங்குவோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக கடந்த 6 மாதங்கள் எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்த ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தின் ஆண்டவரே, முதல் ஓய்வு நாளிலே ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களை நீர் இதுவரைக்கும் ஆண்டவரே அப்பா எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி நீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த கடைசி காலங்களிலே நாங்கள் ஆண்டவரை நிற்கும் பொழுது உண்மை அதிகமாய் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க, உண்மை ஆண்டவரை அதிகமாய் நாங்கள் தரிசிக்க, உடைய வேதத்தை அதிகமாய் நாங்கள் வாசிக்க, அதை தியானிக்க ஆண்டவரே நேரங்களுக்கு ஆண்டவரை கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அப்பா, அந்த நேரத்துல நாங்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கடமைக்காக அல்ல கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் வாசமாய் இருக்கிறார், எங்களுக்குள்ளாக நீர் வாசம் செய்கிறீர். ஆண்டவரே, அதை புரிந்து கொண்ட ஆண்டவரே உண்மை அதிகமாக நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே, உண்மையோடு நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே, எங்களோட முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரே உண்மை அன்பு கூற நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த நாளின் ஆராதனை வேலையில் ஆண்டவர் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற ஜெபிக்கின்றோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை பங்கு கொடுக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட ஜெபிக்கின்றோம். பாடல்கள் பாடும் பொழுது, வசனங்களை கேட்கும் பொழுது அற்புதங்கள் நடைபெற நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவர் ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னத்தினால் நீர் வழி நடத்தி பாதுகாப்பீராங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நடுவாக நடைபெறக்கூடிய சம்பவங்களை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய தேவன் பதில் தரக்கூடிய தேவன், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், ஜெபத்திற்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். எலியா அங்கே நின்று தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தார். வானத்திலிருந்து அக்கினியை ஆண்டவர் கொண்டு வரும்படியாக கிருபை செய்தார். எலியாவுடைய ஜெபம் ஒரு வல்லமை நிறைந்த ஒரு ஜெபமாக இருந்தது. நாமும் கூட இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது, கேட்கும் போது நம்முடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு பதில் தரக்கூடிய ஒரு ஆண்டவராக அவர் இருக்கின்றார். உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற தெய்வம் மிக பெரியவராக இருக்கின்றார். 450 தீர்க்கதரிசிகளை காட்டிலும் ஒரே ஒரு எலியா ஜெபித்த ஜெபத்திற்கு தேவன் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தார். அங்கே அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. கர்த்தர் அந்த பலிபீடத்துல இருந்து தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். ஆக இன்றைக்கு நாமும் ஜெபிக்கும் பொழுது உண்மையாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதில் தரக்கூடிய ஒரு ஆண்டவராக அவர் இருக்கின்றார். சேர்ந்து நாம் பாடுவோம் இந்த பாடலை. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். காதலே ஜெயம் கேட்பார்,
நான் போகின்றேன், மீண்டுமாக நான் திரும்ப வரப்போகிறேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கின்றார். ஆகவே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளிலே கர்த்தர் வரப்போகின்றார், இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். அப்படி வரும்பொழுது ஒரு தேவ எக்காலம் வானத்தில் முழங்கும். அப்பொழுது மரித்தோர் எல்லாரும் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போகும்படியாக இருக்கின்றோம். ஆகவே வானமும் பூமியும் மாறினாலும் கர்த்தருடைய வாக்கு ஒருபோதும் மாறாதாக இருக்கிறது. ஆகவே நாம் அவரை முழு இருதயத்தோடு கூட நாம் தரிசிப்போம். கண் இமைக்கக்கூடிய ஒரு நேரத்திலே நாம் மாறுவோம், மறுரூபமாகும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஒரு எக்கால சத்தத்தை தேவன் அந்த எக்கால சத்தத்தோடு கூட வரப்போகின்றார். சபையாகிய நாம் ஆயத்தமாக இருந்து கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடு கூட நாம் ஆராதிப்போம். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமானவர். நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு கர்த்தாதி கர்த்தருக்கு நம்முடைய துதிகளை ஸ்தோத்திரங்களை இருதயத்தோடு நம்ம ஏறெடுப்போம். நம்முடைய ஆத்மாவுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம் ஆகியவையெல்லாம் நாம் நினைத்து நாம் ஆண்டுக்கு நாம் நன்றி சொல்ல
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல நேரங்களிலே நாங்கள் நெருக்கப்பட்டிருந்தாலும் எல்லா நெருக்கங்களையும் நீக்க ஒரு தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை கைவிடாத ஒரு தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனி வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை எங்களுக்காக ஆண்டவரே. அந்த வாழ்க்கை நாங்கள் உமக்காகவே நாங்கள் வாழ்கின்றோம். ஆண்டவரே, எங்களை நாங்களே முழுவதுமாய் உம்முடைய கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நாங்கள் ருசிக்க, உம்முடைய அன்பை மக்களுக்கு சொல்ல நீங்கள் கொடுத்துகிற எல்லா ஸ்லாகியத்திற்காக உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே.
தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல நீர் பாதுகாத்தீர். கடந்த 6 மாதங்கள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உலகத்தில் எத்தனையோ சம்பவங்களை கேள்விப்பட்டோம், ஆண்டவருடைய கண்களினாலே பார்த்தோம் ஆண்டவரே. எல்லா தீங்கிலிருந்தும் பொல்லாப்பிலிருந்தும் நீர் எங்களை விடுதலையாக்கி நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா சுகத்திற்காக பலத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை தொழுது கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 16. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரே என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களிலும் என் உள்ளந்தெரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். மேன்மையின் ஆண்டு. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15. இந்த வாரத்தின் மனப்பாட வசனத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். சங்கீதம் 119:68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஒரு சாட்சியை நாம் இப்பொழுது கேட்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் சாட்சியாய் நிறுத்தின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட ஸ்கின்னில் ஒரே அலர்ஜி வந்துருச்சு. என்ன அலர்ஜின்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு சுகம் கொடுத்தாரு ஏசப்பா. மறுபடியும் வந்துட்டு அந்த ஸ்கின்ல அந்த அலர்ஜி வந்து அந்த பெயின் வந்து என்ன ஆச்சுன்னா சுகமாகிடுச்சு. அந்த ரெட்டிஸ் மட்டும் எனக்கு அது மாறவே இல்லை. நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணேன். அப்புறம் டாக்டர் வந்துட்டு இது என்னன்னு தெரியல, நான் இன்ஜெக்ஷன் பண்ணுறேம்மா அது சரியாயிரும் சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அந்த அலர்ஜியும் அந்த ரெட்டிஸ்லாம் சரியாயிடுச்சு எனக்கு. நான் ப்ரேயர் பண்ணினேன். நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். எனக்கு நான் சுகம் கொடுத்துட்டார் ஏசப்பா. இருந்தாலும் அந்த இன்ஜெக்ஷன் பண்ணது என்ன ஆச்சுன்னா அது கட்டியாக மாறிடுச்சு. அந்த ஒரு வீக்கு நல்ல பெயினாக இருந்துச்சு. மறுபடியும் என்ன ஆச்சுன்னா இன்னும் அதிகமான பெயின் வந்துருச்சு. அந்த கட்டி இன்னும் பெருசாகவே மாறிடுச்சு. மறுபடியும் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் வந்து இது குறைக்கிறதுக்கு வந்துட்டு டேப்லெட் தர்றோமா, அது வந்து குறைஞ்சிச்சுன்னா ஓகே, இல்லாட்டி அதை கிழிச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கொரோனா பீரியடுனால என்னாச்சு, அந்த ஜிஹெச்சில் வந்துட்டு புண்ணத்திலே இருக்குது. என்னோட ஊர் புண்ணம். அந்த புண்ணத்து ஹாஸ்பிட்டலில் வந்து மேடம் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இங்கே அந்த டூல்லாம் கிடையாது, அது கிழிச்சு எடுக்கிறதுக்கான டூல் கிடையாது. அதனால் வந்து நீ பெரிய ஹாஸ்பிட்டல் தானே போகணும், கரூரில் இருக்கிற ஜிஹெச்க்கு அப்படின்னாங்க. வீட்டில் ஒரே பயம், ஒரே கொரோனா பீரியடாக இருக்கிறதுனால போகிறதுக்கு எல்லாருமே பயந்துக்கிட்டோம். மறுபடியும் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிச்ச கண்ணீரோட ஏசப்பா எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து அந்த கிழிச்சு எடுக்கிறதுக்குடைய எனக்கு வந்து அந்த டூலு ஏற்பாடு பண்ணுங்க ஏசப்பா. டாக்டர் கையிலையும் நர்ஸு கையிலையும் அவங்களோட பேசுங்க. ஒரு நாள் ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் மறுபடியும் அம்மா வந்து கூட்டிகிட்டு போனாங்க. என்னைய கூட்டிகிட்டு போய் அந்த கட்டியை வந்து கிழிச்சு எடுத்தாங்க. அது ஒரே பெயினாக இருந்துச்சு ஏசப்பா. அந்த பெயின் என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் அப்படியே கண்ணீரோட ஏசப்பா ஏசப்பா எனக்கு நீங்கள் தான் எனக்கு சுகம் கொடுக்கணும் ஏசப்பான்னு
அழுதுகிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த அந்த கட்டி 20 நிமிஷமா அந்த அந்த கட்டி வந்து ஒரே சலம், ரத்தம் எல்லாம் கலந்து பிதுக்குல நான் ஹாஸ்பிட்டல்லே வந்து அவ்வளோ சத்தம் போட்டு ரொம்ப அழுதுட்டேன். அப்போ என் கூட இருந்து என்னை பலப்படுத்தினார். அவன் ஏசப்பா தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் துணையாக இருந்து என்னோட வியாதியை முற்றிலுமாக சுகம் கொடுத்துருக்காரு. சுகம் கொடுத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். என்னையும் சாட்சியாக நிறுத்தினா தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நமது கரூர் பட்டணத்திற்காக இந்த நாளிலே நாம் விசேஷமாக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. பிதாவே மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கூட மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நன்மையான காரியங்களை மாத்திரமே செய்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் உடைய பிள்ளைகளாய் உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. அப்பா மட்டும் எங்களுடைய ஜீவனை நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. விசேஷமா தகப்பனே எங்களுடைய கரூர் பட்டணத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து எங்களுடைய பட்டணத்தை நீர் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி சாமி. அப்பா அந்த கரூர் பட்டணத்துல ஏறக்குறைய 13 லட்சம் மக்கள்கள் இருக்காங்க தகப்பனே. அவர்கள் எல்லாம் உண்மை அறிந்து கொள்ள கிருபத்தாங்க தகப்பனே. கர்த்தாவே இந்த லாக்டவுன் பீரியட்ல தகப்பனே அப்பா நீர் தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய மனக்கண்களை நீங்க திறந்து தரும்படியாக கூட செபிக்கிறோம் அப்பா. விசேஷமா தகப்பனே அப்பா தொழில்களுக்காக உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ ஜனங்கள் தகப்பனே தங்களுடைய தொழில்களை இழந்து போயிருக்காங்க தகப்பனே. வேலை வாய்ப்புகளை இழந்து போயிருக்காங்க தகப்பனே. அப்பா அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தி தரும்படியாக கூட செபிக்கிறோம் அப்பா. அந்த தொழிலில் ஏற்பட்டிருக்கிற எல்லா நஷ்டங்களையும் நீர் ஈடு செய்யும்படியாக கூட செபிக்கிறோம் சாமி. எங்களுடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்கும்படியாக கூட செபிக்கிறோம் சாமி. அப்பா அது மட்டும் இல்லாத தகப்பனே கர்த்தாவே இந்த கரூர் பட்டணத்தில் உள்ள எல்லா சபைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. சபைகள் சீக்கிரமாக திறக்கப்படும்படியாக கூட செபிக்கிறோம் சாமி. பொதுவருடைய குடும்பங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கணும் தகப்பனே. ஒவ்வொருத்தரும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கூட செபிக்கிறோம் சாமி. கர்த்தாவே இந்த லாக்டவுன் பீரியடை நல்லா பயன்படுத்திக் கொள்ளும்படியாக கூட செபிக்கிறோம் சாமி. கர்த்தாவே அப்பா உங்களுடைய வேதத்தில் சொல்லியிருக்கிறது தகப்பனே. அப்பா வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் உருவாகும் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. கர்த்தாவே அப்பா அந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் தகப்பனே உங்களுடைய வேதத்தை இன்னும் அதிகமாய் உங்களுடைய வார்த்தையை அதிகமாக இன்னும் பிரசங்கிக்க நீங்க கிருபை தரும்படியாக கூட செபிக்கிறோம் சாமி. கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கூட செபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே விசுவாசிகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே இந்த சூழ்நிலையில தகப்பனே சபைகள் திறக்கப்படாத சூழ்நிலையில தகப்பனே யாரும் பின்வாங்கி போகாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கூட செபிக்கிறோம் சாமி. இன்னும் அதிகமாய் மோடு ஜீவிக்க கிருபை தாங்க சாமி. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வந்து இருக்கிற ராஜா. ஒருத்தருக்கு பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாக கூட செபிக்கிற சாமி. சீக்கிரமாக தகப்பனே அப்பா அந்த வைரஸ் எல்லாம் நீங்கி தகப்பனே நாங்கள் சகஜமான நிலைக்கு நாங்கள் திரும்ப நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக கூட செபிக்கிறோம் அப்பா. அப்படியே நீங்க செய்ய பொறுமைக்காய் உமக்கு நன்றி அப்பா. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரும் அறிமரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து தமது கிருபியினாலும் இரக்கத்தினாலும் உங்களை முடிசூட்டி அவருடைய வார்த்தையினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகிய அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாக இருப்பதாக. இந்த அருமையான ஒரு காலகட்டத்திலே நாம் அதிகமாக விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்வது மிகவும் நல்லது. கட்டிடமாகிய சபை இந்த நாட்களிலே அடைக்கப்பட்டு பூட்டப்பட்டு திறக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சரித்திரத்திலே திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாளிலே சபை பூட்டப்பட்டதான சரித்திரமே கிடையாது. ஒருவேளை வயதில் அதிகமாக இருக்கக்கூடிய மக்களை நாம் கேட்கும் பொழுது சபைகள் ஒரு நாளும் பூட்டப்படவில்லை என்றுதான் சொல்லுகிறார்கள். ஜனங்கள் சொல்லக்கூடிய காரியம், பார்க்கக்கூடிய காரியம், கட்டிடமாகிய சபை இதுவரைக்கும் பூட்டப்படவில்லை, அடைக்கப்படவில்லை. ஆனால் இந்த நாட்களிலே கடந்த 3 மாதங்களாக சபை திறக்கப்பட முடியாமல் கட்டிடமாகிய சபை இன்றைக்கு அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது. இதை கண்டு நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் சோர்ந்து போகாமல் சபை என்றால் உண்மையாகவே என்ன என்பதை நாம் நன்றாக அறிந்து வைத்திருப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாக இருக்கிறது. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்று சொன்னால் வேத வார்த்தைகளெல்லாம் இன்றைக்கு அதுகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம்.
இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையோடும் எச்சரிப்போடும் தேவனுடைய ஞானத்தோடும் பலத்தோடும் நம் ஒவ்வொரு நாளும் வாழ்வது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே ஒருவேளை இந்த வியாதி உலகம் முழுவதும் ஆட்டி படைத்து கொண்டிருந்தாலும், இது தொற்று நோய் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் மற்ற விதமான காரியங்கள்லாம் ஒருவேளை சபையினுடைய திறப்பதற்கு ஒரு தடையாக இருந்தாலும், கர்த்தர் இதெல்லாம் அறிந்து ஆராய்ந்து ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி, சபையினுடைய கட்டிடம் மட்டும் உண்மையான சபை கிடையாது, மனிதனுடைய கையினாலே கட்டப்பட்ட ஒரு ஆலயம் ஒரு சபை கிடையாது, அதை காட்டிலும் உண்மையான சபை எது என்றால், என்னுடைய சொந்த கைகளினாலே நான் மனுஷனை உருவாக்கினேன், அவனைத்தான் நான் தான் உருவாக்கினேன், கட்டினேன், அவன்தான் உண்மையான ஆலயமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். ஆக இன்றைய நாளிலே சபையை ஆயத்தப்படு என்கிற ஒரு தலைப்பின் கீழாக வரக்கூடிய சில வாரங்கள் இந்த தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகின்றோம். ஆக இன்றைக்கு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து நாம் இந்த வேத பகுதியில் நாம் ஆரம்பிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பவுல் மிக நேர்த்தியாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரியம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். மிக நன்றாக நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயம் நீங்களும் நானும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்படின்னா தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி தாபரிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு சொன்னார், நான் பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்தேன், என்னுடைய வேலை வந்துவிட்டது, ஆகவே நான் இப்பொழுது பரலோகத்துக்கு போகின்றேன், நான் போய் அங்கே இருந்து பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்காக அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணி அவர் பரலோகத்துக்கு சென்று அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தரில் இருக்கின்றார். ஆகிய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம்முடைய சரீரமாகிய சபையிலே ஆலயத்திலே அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு ஒவ்வொருவரும் நம் ஆண்டவரும் நன்றி செலுத்த வேண்டும். தேவன் தங்கக்கூடிய ஒரு வாசஸ்தலம், தேவன் தங்கக்கூடிய ஒரு ஆலயம் இருக்கும் என்று சொன்னால் அது என்னுடைய இருதயம். நான் என்னுடைய இருதயத்தை கர்த்தர் மிக நேசித்தபடினாலே என்னை ஆண்டவர் ஆலயம் என்று சொல்லி ஆண்டவர் என்னை சொல்லுகின்றார். ஆகவே இந்த ஆலயம் எப்பவுமே கர்த்தரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் அவருடைய வசனங்களை கேட்பதற்கும் அதை உட்கொள்வதற்கும் தியானித்து பார்ப்பதற்கு நம்ம எப்பவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆக இந்த காலகட்டத்தில் நாம் எல்லாருமே மிகுந்த வைராக்கியமாக தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனையும் இன்றைக்கு புடமிட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுமே நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம எதுவுமே சொந்தம் என்று உரிமை பாராட்ட முடியாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. அந்த தற்காலிகமான வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக நாம் உடையவர்களாக இருந்து, கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக இருந்து, கிறிஸ்துவனுடைய ஒரு ஆலயமாக இருந்து மற்றொரு ஒரு ஆசிரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் விரும்புகின்றார். ஆக நீங்கள் நான் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் கிடையாது, நீங்கள் நானும் யாருக்குடையவர்கள் யாருடையவர்கள் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அதே அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப நான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். தேவன் யார் என்பதை நமக்கு எப்படி தெரியும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் செய்த காரியங்கள்லாம் செய்யும் பொழுதுதான் நான் பிதாவிடத்திலிருந்து நான் வந்தேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே கிறிஸ்துவை உடையவர்கள் நாம், கிறிஸ்து தேவனை உடையவர். ஆகவே
நாம் கிறிஸ்துவுடைய மக்களாக நாம் இருக்கிறோம். நாமளே ஜீவனுள்ள ஒரு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சரீரமாகிய சபை தேவனை கனப்படுத்துவதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் மிக ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் மிகவும் ஒரு கடைசி காலம் என்று சொல்வதை காட்டிலும் கடைசி நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக கடைசி நொடுப்பொழுதிலே வந்து நாம் நிற்க போகின்றோம். ஆக இந்த நாட்களிலே நாம் பார்க்க வேண்டிய காரியம், நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கின்றேன். தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகின்றார். கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே ஒரு ஜெய கிறிஸ்துவாக இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து தேவனுக்காக நாம் வாழக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆக இந்த வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை, ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை, தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆழமான விசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் மிக நேர்த்தியாக தெரிந்தெடுத்து அழைத்து பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஸ்தானத்தை கொடுத்து நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டு நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாமும் பறந்து போகிறோம் என்று சொல்லி தாவீது சொல்லுகின்றார். ஆக இந்த குறுகிய காலத்திலே ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்யக்கூடிய மக்களாக, அதிகமாக வைராக்கியம் நிறைந்த ஒரு விசுவாசிகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக, சீசர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக அருமையானவர்களே, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அதில் நாம் நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் என்னையும் ஒரு மனிதனாக நினைத்து என்னையும் ஒரு பொருட்டென்று எண்ணி என்னை உளையான சேற்றிலிருந்து அவர் என்னை தூக்கி எடுத்து அவருடைய ரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவி என்னுடைய கால்களை கண்மலை மேல் நிறுத்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்காரக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து எப்ப வேண்டுமானாலும் நான் தேவனிடத்தில் பேசுவதற்கான கிருபை ஆண்டு நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே இதை நினைத்து நாம் ஆண்டருக்கு நன்றி செலுத்தி துதிக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே சபையே தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனை சந்திப்பதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகள், பிசாசுடைய தந்திரங்கள், மந்திரங்கள், இது எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று ஜெயம் எடுப்பதற்கு நாம் எப்பவுமே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே சபை என்றால் நாம் இன்று நாம் ஆழமாக நம்முடைய இருதயத்திலே அறிந்து உணர்ந்து வைத்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, சபை நாம இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறதை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு மத்திய சுவிசேஷத்தில் ஒரு ஓமையை ஆண்டு நமக்கு சொல்லியிருக்கின்றார். எப்படி நாம் இருக்க வேண்டும், எந்த விதத்திலே நாம் சபையானது ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். மணவாளனை குறித்தும் மணவாட்டி குறித்தும் மத்திய சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். மணவாளன் எப்ப வேண்டுமானாலும் வருவார், மணவாட்டி ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு ஊமையாக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். மணவாளன் வரும்பொழுது மணவாட்டி ஆயத்தமாக இருக்க வேண்டும். 25வது அதிகாரத்திலே இந்த 10 கன்னிகளை குறித்து சொல்லுகின்றார். 5 கன்னிகள் புத்தியுள்ள கன்னிகைகள், 5 கன்னிகள் புத்தி இல்லாத கன்னிகைகள். இந்த 10 பேரும் அவர்கள் மணவாளனை சந்திப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள். இவருடைய நோக்கம், இவருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே மணவாளனை சந்திக்க வேண்டும், மணவாளனை சந்தித்து மணவாளனோடு கூட செல்ல வேண்டும். அதற்காகத்தான் அந்த 10 கன்னிகைகள் இருக்கிறார்கள். மணவாளன் வர தாமதமாகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் 25ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். மணவாளன் வருவதற்கு தாமதமாகிவிட்டபடினாலே எல்லாரும் ரொம்ப அருமையா ஜோரா தூங்கிட்டாங்க. எல்லாருமே தூங்கிட்டாங்க. புத்தி உள்ளவர்களும் தூங்கினாங்க, புத்தி இல்லாதவர்களும் தூங்கினாங்க. அந்த புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்றால் என்னை வைத்திருந்தவர்கள் புத்தி உள்ளவர்கள், என்னை கொஞ்சமாக இருந்தவர்கள், என்னை இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆகவே மணவாளனை சந்திப்பதற்கு 10 கன்னிகளும் ஆயத்தமாக இருந்தார்கள். மணவாளன் வர தாமதித்தபடினாலே இவர்கள் எல்லாரும் தூங்கி நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். அதிகமாக அவர்கள் தூங்கிவிட்டார்கள். இப்போ மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தாலும்
இவருடைய நிலை இப்பொழுது தூங்கின ஒரு நிலையாக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நாம் தூங்கி கொண்டிருக்கின்றோம். மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த 10 கன்னிகளும் தூங்கிவிட்டார்கள். தூக்கமான ஒரு நிலைமை. இன்றைக்கு கிறிஸ்துவ வேதத்தை வாசிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் பலவிதமான கூட்டங்களும் பங்கு பெறும் பொழுதும் தூக்க மயக்கம் அநேகருக்கு வந்து விடுகிறது. ஒரு ஆயத்தம் இல்லை, ஒரு தெய்வ பயம் இல்லாதபடினாலே அங்கே தூக்கமும் ஒரு சோம்பலும் ஒரு விதமான ஒரு தேவ பயமற்ற ஒரு தன்மையும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் மிக முக்கியமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். தேவனுக்கு பயந்த மக்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மக்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. ஆகவே இந்த 10 கன்னிகளும் தூங்கிவிட்டார்கள் என்பதாக மணவாள் வரக்கூடிய சத்தம் கேட்கிறது. மணவாள் வரக்கூடிய சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் அங்கே எழுந்துகிறார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் என்று சொல்லி சத்தம் வந்தவுடனே அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த சத்தத்தை 10 பேரும் கேட்கிறார்கள். இந்த 10 பேரும் கேட்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் தங்களுடைய தீவெட்டில எண்ணெய் வைத்திருக்கிறவர்கள் விளக்குகளை நன்றாக எரிய விட்டு மணவாளனை சந்திக்கும்படியாக சொல்கிறார்கள். 5 கன்னிகைகள் விளக்கோடு கூட எரிகிற விளக்கோடு கூட செல்கிறார்கள். 5 கன்னிகைகள் அவர்களுக்கு எண்ணெய் இல்லாமல் அணைந்த ஒரு நிலைமையில இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு அனலுள்ள வாழ்க்கையில வாழ வேண்டும். எரிந்து பிரகாசிக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற அந்த வைராக்கியம் நிறைந்த ஒரு கிறிஸ்துவலாக வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு ஒரு ஊமை கத்த வைத்திருக்கின்றார். 10 பேரும் வந்தார்கள். 10 பேரும் மணவாளனை சந்திப்பதற்காக வந்தார்கள். அதில் எந்த விதமான ஒரு பாகுபாடும் கிடையாது. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், பணக்காரன், ஏழை, இந்த கலர் கண்மை அதிகம் என்று எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாத எல்லா மக்களும் தான் அங்கே இருந்தார்கள். ஆனால் தேவனுக்காக மணவாளனை சந்திப்பதற்கு புத்தியுள்ள 5 கன்னிகள் அவர்கள் மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். மற்ற 5 பேரும் ஆயத்தம் இல்லை, உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள். ஒரு விதமான ஒரு பயம் இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு தெளிவில்லாமல் அவர்கள் இருந்தார்கள். மணவாள் வரப்போகிறார், நம்ம எப்படி ஆயத்தமாக வேண்டும், நம்ம எப்படி பயபக்தியா இருக்க வேண்டும், அவரை சந்திப்பதற்கு நாம் எப்படி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு நோக்கம் இல்லாமல் ஏதாவது அவரை போய் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக சென்று விட்டார்கள். 5 புத்தியுள்ள கன்னிகள் மணவாளனை சந்திப்பதற்காக சென்று விட்டார்கள். மற்ற 5 பேர்களோ கடைக்கு போய் அவங்க வாங்கிட்டு வருவதற்குள்ளாக அவருடைய மணவாளனுடைய கதவு அடைக்கப்பட்டு விட்டது. இன்றைய சூழ்நிலை விதமாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு சுவிசேஷம் சொல்வதற்குள்ளான பலவிதமான கதவுகள் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. தைரியமாக எங்கேயும் போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நாம் காணப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய சரீரமாகி இந்த சபை ஆலயமானது இன்றைக்கு எந்த விதத்திலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் அவரோடு கூட ஐக்கிய வைப்பதற்கும் அவரை சந்திப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் இன்னும் அதிகமாக இந்த புக்தியுள்ள கன்னிகளைப் போல இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கின்றார். ஆகவே ஒரு புத்தியுள்ள கன்னிகளைப் போல நாம் இருக்க வேண்டும். எப்பவுமே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஒரு பயத்தோடு இருக்க வேண்டும், ஒரு எல்லாவற்றும் ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, மணவாளனுடைய சத்தத்தை எப்பவுமே நம்ம கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட பேசுவதை நாம் கேட்க வேண்டும். நம்ம நடக்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும் உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் அதிகமாக சார்ந்து வாழ்வது மிக முக்கியம் என்பதை நாம் அதிகமாக அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்க வேண்டும். ஆக இந்த உலகத்திலே வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக நாம் எப்படி இருக்கின்றோம், அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்தில் வாசிப்போம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். இயேசு கிறிஸ்து எப்போ உலகத்துல வருவார் என்று அவருக்கே தெரியாது. பிதாவாகிய தேவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆகவே சபை விழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். விழித்திருக்க வேண்டும். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிற அப்படின்னா
ஆனால் நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு நாளில வருவார், ரட்சகர் வருவார், மீட்பர் வருவார், என் தேவாதி தேவன் வருவார் என்று சொல்லி நாம் ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆகவே நாம் விழித்திருப்பது மிக முக்கியம். விழித்திருக்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒரு நாளிலே நாம் அவரோடு கூட இருக்க போகின்றோம், தேவனோடு கூட இருக்க போகின்றோம். அந்த பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படும்படியாக நாம் இருக்கின்றோம். அந்த நிச்சயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே நாம் எப்பவுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த புத்தியுள்ள கன்னிகளை போல இருக்க வேண்டும். எப்பவுமே நம்ம எண்ணெயை வைத்துக் கொண்டு எரிந்து பிரகாசிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். யோவான் ஸ்நானை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு தேவனுடைய மனிதனாக காணப்பட்டான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமத்தை நாம பிரஸ்தாபமாக்குறவர்களாக, பிரகாசிக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஆகவே சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிப்பான வேத வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். கடைசி நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். உலகத்தினுடைய சம்பவங்கள் எல்லாம் வேத வசனத்தோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஒரு பக்கம் வேதாகமத்தை வைத்துக் கொண்டும் மறுபுறத்திலே மறு பக்கத்திலே உலகத்தினுடைய செய்தித்தாள்கள், வானொலி நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சி காரியங்கள், இதனுடைய எல்லா செய்திகளை பார்க்கும்போது வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே சபையானது எச்சரிப்போடும் ஜாக்கிரதையோடும் மிகுந்த ஒரு ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது. உலகத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்கேயோ நடக்குது, யாருக்கோ நடக்குது என்பதற்காக நாம் இருந்து விடக்கூடாது. அதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கும் வேத வசனத்துக்கும் மிகுந்த ஒரு தொடர்பு இருக்கிறது. மக்கள் இன்றைக்கு சுபாவ அன்பு கிடையாது. மனுஷர்கள் இன்றைக்கு மிருகமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு தெய்வ பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ட சகோதரனை நேசிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொலை வெறிகளும் பாவங்களும் பலவிதமான அக்கிரமங்களும் அநியாயங்களும் பெருகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே வேதம் நமக்கு சொல்லப்படுகிற எச்சரிப்பான வசனத்தை சபை கேட்பது மிக முக்கியம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 6வது வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வரும். உலகத்திலே நடைபெறக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது யுத்தத்தின் செய்திகளை நாம் கேட்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அந்த காரியத்தை கண்டு நாம் கலங்கி பயந்து நடுங்கி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அப்படியே அஞ்சு போய்விடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதெல்லாம் நடக்கும், நடந்தே தீரும் அப்படிங்கிறார். ஆனாலும் முடிவு உடனே வராது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். முடிவு உடனே வராது. தேவனுடைய கரத்தில் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நடைபெற்று தீர வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது 7வது வசனத்திலே, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய எல்லை பகுதியிலே அநேக மக்கள், இராணுவ வீரர்கள் மரித்திருக்கிறார்கள். அண்டை நாடுகளிலேயும் மரித்திருக்கிறார்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பியிருக்கிறது. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பியிருக்கிறது. பஞ்சங்கள் உண்டாயிருக்கிறது. கொள்ளை நோய்கள் உண்டாயிருக்கிறது. பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களிலே உண்டாயிருக்கிறது. ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல இல்லை, பல இடங்களிலே பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலே இன்றைக்கு உலகமே அதிர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, வேதத்தில் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து வார்த்தைகளும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. உலகத்தில் எப்பேற்பட்ட ஒரு கொள்ளை நோய் இன்றைக்கு மனிதர்களை தாக்கி இன்றைக்கு அவர்கள் சுவாசிக்க முடியாமல், நன்றாக வாழ முடியாமல், தனிமைப்படுத்தப்பட்டு ஆகாரம் இல்லாமல், எந்த விதமான மக்களோடு கூட ஒரு தொடர்பு இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மிகவும் ஒரு சிக்கலான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுவாசிக்கிறதுக்கு மனிதனுக்கு ஒரு உரிமை இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சபையானது இன்னும் அதிகமாக பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, இன்னும் அதிகமாக தைரியமாக இருந்து, இன்னும் அதிகமாக மனவாளனாகிய ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
இப்பேற்பட்ட காரியங்களை கண்டு நாம் கலங்கி விடக்கூடாது, பயந்து போய்விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. ஏன்னு சொன்னால் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்முடைய ஆலயமாய் சரீரமாகிய ஆலயத்திலே அவர் தங்கி தாபரித்து கொண்டிருக்கின்றார். அவர் ஜீவனுள்ளவராக இருக்கின்றார், வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் உண்டாயிருந்தாலும் ஆண்டு சொல்லுகின்றார், என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது, அவருடைய முகத்தை தேடும் பொழுது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கின்றார். ஆகவே நீங்கள் நானும் மிகவும் விசேஷித்தவர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கொள்ளை நோய் போக வேண்டும் என்று சொன்னால், இந்த வாதை போக வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளையாகிய சபையாகிய நீங்கள் நானும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த எல்லா உபத்திரத்திலிருந்து கர்த்தர் மாற்றுவார். ஜனங்கள் விடுதலை ஆவார்கள். கிறிஸ்துவினுடைய நாமம் இந்த உலகத்திலே மகிமைப்படும். ஏனென்று சொன்னால் அவர்தான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர். அவர்தான் இந்த வானத்தின் பூமியும் தம்முடைய வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் இன்றைக்கு சூழ்நிலை பார்க்கும்போது தேவ பயமற்றவர்களாக இருக்கிறார்கள். துணிகரமான பாவம், துணிகரமான கொலை செய்கிறார்கள். துணிகரமான பாவத்துக்கு அவர்கள் அடிமையாகப்பட்டிருக்கிறார்கள். பிசாசுடைய கண்களை குருடாக்கி இருக்கின்றான். இன்றைக்கு தேவன் நம்முடைய கண்களை திறந்திருந்தபடினாலே நாம் 24 மணி நேரமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கின்றார். அது ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் ஜீவன் உள்ளவர், வாழ்வளிக்கிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகவே சபையை ஆயத்தப்பட வேண்டும். ஜெபிப்பதற்காக நாம் இருக்க வேண்டும். ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சமூகத்தில் மன்றாடி கொண்டு இருக்க வேண்டும். என்று சொன்னால் இந்த ஒரு வாழ்க்கை அவருக்காகத்தான் வாழ முடியும். உலக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படாமல், உலகத்தில் இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கு என்று சொல்லி நாம் சோர்ந்து விடாமல், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். மார்த்தாளை குறித்தும் மரியாதை குறித்தும் நாம் வேதத்தில் வாசிக்கும் போது மார்த்தாள் தன்னுடைய வேலையை குறித்து அவள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், என்ன சமைக்கலாம், அதை பற்றி தான் அவளுக்கு கவலை. ஆனால் மரியாளுக்கோ அதெல்லாம் ஒரு பக்கம் வைத்து விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர் சொல்லுவதை கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டபடினாலே இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லுகின்றார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகின்றாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக நீடிய வாழ்வையும் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய பாதப்படியை தவிர வேறு ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே சபையாகி நீங்கள் நானும் ஆயத்தப்பட்டு ஜாக்கிரதையாயிருந்து எச்சரிப்பாயிருந்து தேவ பயத்தோடு கூட இருந்து தேவனை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தெசலோனிக்கேயிலே பவுல் சொல்லக்கூடிய பல ஆலோசனை உண்டு, பல வார்த்தைகள் உண்டு. அப்பேற்பட்ட அந்த வார்த்தைகளை நாம் அடுத்த வாரத்தில் நாம் தியானிக்க போகின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள், சபை எப்பேற்பட்ட காரியங்களே இருக்க வேண்டும், சபை எந்த மாதிரி காரியங்களை செய்ய போகின்றார், பரலோகத்திற்காக பரலோகத்திலே நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆக அருமையானவர்களே, சபையாகி நீங்கள் நானும் எச்சரிப்படைந்து ஆயத்தமாயிருந்து பயபக்தியாயிருந்து தேவனை சந்திப்பதற்கு நாம் எப்பவுமே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். புத்தி இல்லாத கன்னிகளை போல இருந்து விடக்கூடாது. புத்தியுள்ள கன்னிகளை போல நாம் இருக்க வேண்டும். எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். புத்தியுள்ள மனிதர்களாக, புத்தியுள்ள மனுஷியாக நாம் இருக்க வேண்டும். தேவனிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே, பகல் வேளையிலே, ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து அவருடைய வழி நடத்தினுடைய நடக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சொல்லும் அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரே நீர் இன்றைக்கு என்னை வழி நடத்தும், நீர் இன்றைக்கு எனக்கு போதியும், நீர் எனக்கு ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஜெயமாக மாற்றி தாரும். கேட்க வேண்டும் ஆண்டிடத்திலே. அவர் மிக சிறப்பாக நேர்த்தியாக கர்த்தர் நடத்துவார். ஏனென்று சொன்னால் அவர்தான் நமக்கு வழியும், அவர்தான் நமக்கு சத்தியமும், அவர்தான் நமக்கு ஜீவனமாக இருக்கின்றார். ஆகவே கட்டடங்களால் கட்டப்பட்ட சபை பூட்டப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி நீங்கள் கவலைப்படாமல், ஆண்டவரை தேடாமல், துதிக்காமல், வேத வாசிக்காமல், ஆராதிக்காமல் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. இப்பொழுதுதான் நீங்கள் அதிகமாக குடும்பத்தில் உட்கார்ந்து அதிகமாக ஜெபிக்க வேண்டும், அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும், அதிகமாக பாட வேண்டும். இன்னும் அவரோடு கூட நல்ல ஐக்கியத்தை வைத்து இன்னும் அதிகமாக உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஜெயமாக வருவதற்கு மிக அற்புதமான ஒரு நேரங்கள் இந்த நாட்கள்.
ஆகவே நம்முடைய பரலோக கவர்மெண்ட் என்ன சொல்லுகிறது என்பதை அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். பரலோக தகப்பன் நம்மை மிக நேர்த்தியாக உண்டாக்கி இருக்கின்றார். ஆகவே நாம் அவரை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் வைராக்கியம் உள்ள மக்களாக, கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக, அனுப்பப்பட்டவர்களாக, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பிரதிநிதிகளாக கர்த்தர் வைத்திருக்கின்றார். ஆக நம்முடைய வேலை பெரியது. நம்ம செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் அதிகம் உண்டு, சாதிக்க வேண்டிய காரியங்கள் அதிகம் இருக்கிறது. ஆக அதெல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் நாட வேண்டும், தேட வேண்டும். ஆகவே சபையே, நீங்கள் தான் சபையாக இருக்கிறீர்கள், நீங்கள் தான் ஆலயமாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாய் கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் மீதும் கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதம் உங்கள் மீதும், உங்களுடைய குடும்பத்தின் மீதும், உங்களுடைய சந்ததின் மீதும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திலே கர்த்தாவே, எங்களுடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை பார்த்து நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அர்த்தத்தை கொடுத்து வாழ்வதற்குண்டான வழிகளை நீர் கொடுத்திருக்கின்றாருக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர். மணவாளனாகி உம்மை சந்திப்பதற்கு மணவாட்டியாக சபையாக நீர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, விழித்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்கள மக்களாக, மணவாள் வரக்கூடிய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க ஒரு நம்ம ஆயத்தப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தடைகளை நீக்குகிறோம். ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய வேத வாசிப்பு, ஜெபிக்கக்கூடிய எல்லா தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, முதலாவது என்னோட ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்படி இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னதை போல ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு உம்முடைய வழி நடத்த நடக்க கிருபை தருவீராக. தேவையுள்ள மக்கள் தேவையில் சந்திக்கப்படட்டுங்க தாவியம். அப்படி குறைகள்லாம் நிறைவாக முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் ஐஸ்வர்யத்தின் தேவன், தெய்வீக சுகத்தின் தேவன். ஆண்டவரே, நீர் இருக்கும் போது குறை இருக்காது. ஆண்டவரே, நீர் இருக்கும் போது குறைகள் நிறைவாகும். ஆண்டவரே, தோல்விகள் ஜெயமாக மாறும். ஆண்டவரே, பலவீனங்கள் பலமுள்ளதாக மாறும். ஆண்டவரே, தரித்திரம் ஐஸ்வர்யம் உள்ளதாக மாறும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் ஒரு ஜெபிக்கின்றோம். திருமணத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைக்கு ஏற்ற துணை சொல்லுகின்றோம். கர்ப்பம் இல்லாத மக்கள் கர்ப்பம் அடையட்டும். கர்ப்பஸ்திரிகள் ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் சுகமான பிரசவத்தை சொல்லுகின்றோம். தாயும் சேயும் ஜீவனோடு கரங்களை தருவீராக. கர்த்தர் பக்துள்ள சந்ததி கொடுத்தார் என்று சொல்லி பிள்ளைகள் தலைமுறையாய் உமையை சார்ந்து வாழ நீ கிருபை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். அவருடைய என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டுங்க தாவே. தொடர்ந்து ஆண்டவரோட வீடுகளிலே ஆகாரம், ஐஸ்வர்யம், மாப்பஸ்தோடு எண்ணெயும் நிறைந்திருக்கட்டும். உமக்கு பயப்படுற பயத்தை நீர் கொடுத்து உமக்காக வாழ கிருபை தருவீராக. எடுத்து நீர் பயன்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே நாங்கள் நீர் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உண்மையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என் பிராணன் அழிவு கிளைக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தி ஆகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவருடன் ஒருவரைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். Thank you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.